எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நீ இந்த பொண்ணு மேல வந்து இறங்கி இருக்க. நீ யாரு என்னங்கறத தெளிவா சொல்லிடு. சொல்லு. உன் பேர் என்ன? ஐஸ்வர்யா. என்னது? அது இந்த பொண்ணோட பேரு. அவளுக்குள்ள இருக்கிற உன்னோட பேர் என்ன? சாட்டை எடுத்தன்னு வச்சுக்க, உண்மை தானா வெளியில வரும். எடுக்கவா சாட்டையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப. இரு, இப்ப தீர்த்தத்தை தெளிக்கிறேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஏய், நீ உன்னோட வயிற்று பிழப்புக்காக இந்த தெருவுல இருக்கிற பல பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு, புத்தி சுவாதீனம் இல்லன்னு சொன்னதுனால அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகல, தெரியுமா? என்ன இந்த பொண்ணு இவ்வளவு தெளிவா பேசுது? இது வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து காசை கறக்க முடியாத. உன்னை பிடிச்ச பேய எப்படி ஓட்டுறன்னு பாரு. என்னையாட அடிக்கிற? பாரு, அடிக்க வர. மாமா, உங்க பொண்ணுக்கு ஒண்ணு இல்லம்மா, நல்லா ஆயிடுச்சுமா. நீங்க பணம் எனக்கு தர வேணாம், கூட்டிட்டு போங்கம்மா. ஐஷு, ஐஷுமா, ஐஷுமா, என் தங்கமே, உனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலமா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணு ஆகலையா? அப்புறம் ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ண? சும்மா நடிச்சு பார்த்தேன். நடிச்சியா? நடிச்சு பாத்தியா? எதுக்கடி நடிச்ச? ஏய், என்ன பண்ணிருக்க நீ? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இல்லம்மா, நான் நடிச்சா யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்தேன். ஆனா நீங்களும் கண்டுபிடிக்கல. தோ உள்ள இருக்கானே அந்த டுபாக்கூர் பூசாரி, அவனும் கண்டுபிடிக்கல. அப்படின்னா கண்டிப்பா கௌதம்க்கும் எங்க அத்தைக்கும் என் நடிப்புல சந்தேகம் வராதுல. அதுக்காகத்தான் இப்படி நடிச்சு பார்த்தேன்.